ஐயனார் ஊரை காக்க இந்த நாட்டு எல்லையிலே ஒரு புரட்சி படையை நிறுத்திக் கொண்டு நச்சு ஆலைகள், என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள், நாசகார திட்டங்கள் எதையும் நுழைய விடாமல் ஒரு மகன் நின்று காப்பானால் அது உங்கள் மகன் சீமான். இது என் தலைவன் மீது ஆணையா நான் சொல்கிறேன். நின்று நான் சண்டை செய்வேன். என்னை தாண்டித்தான் எவனும் தொடரும். சொல்லுவான் திடீர்னு போய் இடையில வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்க. மாட்டுக்கு பிறக்கும் போதே காது இருக்கு, இடையில தான் 2 கொம்பு வருது. இடையில வந்த கொம்பு தான் அவ்வளவு பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு. நாங்க இடையில வந்த கொம்புகள் குத்தி தூக்கி வீசிடுவோம், எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும். ஒரு கேள்விதான், ஒருத்தட்டையும் பதில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு, காங்கிரஸ் எதற்கு? ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல சொல். பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும். ஒரு காரணம், ஒரே ஒண்ணு, ஒரு சிங்கிள் ரீசன், ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் எதுக்கு, எதற்காக நின்றாய்? என் வீட்டு இளவுக்கு அழாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு? எதுக்கு? 850 பேர் கடலுக்குள்ள சாகும்போது வந்தியா? செத்து விழுந்தபோது நெத்தி பொட்டில் ₹1 கொடுத்தியா நிவாரணம்? ஆந்திர காட்டுகளை செத்து அழுகும்போது ஐயோ இது துயரம் வருந்தின கண்டிக்கத்தக்கது ஒரு பதிவு பண்ணியா? 400க்கும் மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான், வந்தியா? காவில தண்ணி தரல, பருவகால பயிர் செய்ய முடியாம பசி பட்டினி செத்து பாம்பு கறி எலிக்கறி தின்று கிடந்தோம். எங்க போயிட்டு இருந்த? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கன்னடனுக்கு, இந்த கர்நாடகா காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு மான தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலைன்னா உண்மையிலேயே மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு நீ வளர்ந்தியா? உனக்கு தன்மானம் இருக்கா? சூடு சோழ ரத்தம் இருக்கா? நீ உண்மையிலேயே மான தமிழன் தானா நீ? அவன் சொல்றான தமிழனுக்கு தண்ணி தர நான் முட்டாளா? உனக்கு ஓட்டு போட நாங்க என்ன முட்டாளா என்று கேட்க வேண்டாமா? அந்த காங்கிரஸை கூட்டிக்கிட்டு திமுக 10 சீட்டு நாங்க மானம் கட்டு போடணும் ஓட்டு. பாருங்க, ஒருத்தன் ஒரு கோட்பாடு 1 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நின்று பேசுவோம். மகன் கருத்து இருக்கு, அரசியல் கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, கனவு இருக்கு. எவனையாவது பேச சொல்லு, ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த முட்டையை தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த முட்டை தேவைப்படுது, ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது புரோட்டீனுக்கு இது குடிக்கணும். இந்த செங்கல் தேவைப்படுது, ஏன்னா அவங்க சீக்கிரம் புதைக்கணும், அதுக்கு சமாதி கட்டணும். உங்களுக்கு அந்த செங்கல் தேவைப்படுது. அப்புறம் ஒரு போட்டோ, ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாரு, ஐயா ஐயா ஒரு போட்டோ, ஐயா ஒரு போட்டோ, அப்பாவும் மகனும் சேர்ந்து மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாங்க. இது கோல்கட் பேஸ்ட் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லிடிச்சு காட்டிக்கிறீங்க நம்மகிட்ட, பல்லிடிச்சு. நம்ம ஏப்ரல் 19 ஒரே அடியா பல்லிடிச்சு காட்டிடணும், ஒரே அடியா முடிச்சு விட்டு. என்னத்தை கண்ட, என்னத்தை கண்ட? புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எல்லாம் தான் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க?